இன்றைய நாள் செப்டம்பர் 13ஆம் தேதி 2025 சனிக்கிழமை. விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 28ஆம் திருநாள். கிருத்திகை நட்சத்திரம், ரிஷப ராசி, மகாலய பட்சத்தில் சஷ்டி திதி இன்றைய நாள். சஷ்டி திதியில் பொதுவாக முன்னோர்கள் யாராவது இறந்துருக்காங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இன்றைய நாள் சிரார்த்தம் செய்ய வேண்டும், தர்ப்பணம் செய்ய வேண்டும். 5 பசுமாட்டுக்கு தான தர்மங்கள் செய்யணும். அதில் ரொம்ப முக்கியமான தானங்கள் கீரை வகைகள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிரண்டை, பாகரக்காய், அதே மாதிரி பழாப்பழம், இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு தானம் பண்ணும்பொழுது அவங்களுக்கு டைரெக்டாக போய் சேருதாம்மா, வயிற்றுக்குள்ளே நீங்கள் கொடுக்குற மாதிரி அந்தளவுக்கு நன்மை நடக்கும். அதனால் அவங்க வாழ்க்கையில் வம்சாபிவிருத்தி நடக்கும். கல்யாணம் ஆகாத நபர்களுக்கு கல்யாண பிராப்தம் ஏற்படும். அது ரொம்ப முக்கியமானதே பார்த்திங்கன்னா, அதை நீங்கள் சார்தம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதில் ஒரு பிரசாதம் கொடுப்பாங்க. நிறைய வாழ்க்கையில் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த பிரசாதம் சாப்பிட்ட உடனேயே அடுத்த 1 மாதத்தில் கன்சீவ் ஆவாங்க, அடுத்த 1 மாதத்தில் அவங்களுக்கு கல்யாணம் ஆகும். இந்த மாதிரி நிறைய நடக்கும். அதனால் மகாலய பட்சத்தில் மட்டும் தயவுசெய்து முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய தர்ப்பணத்தை மட்டும் விட்டுறாதீங்க. அதுவும் இன்றைய நாள் ஒரு வேளை சஷ்டி திதி சார்தம் வந்ததுன்னா தயவுசெய்து பண்ணிவிடுங்க. உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும், உங்கள் குழந்தைகள் நல்லா இருப்பாங்க. அதே மாதிரி நிறையா பேர் கேட்குறது என்னென்னா, சார் கல்யாணம் ஆகிடுது சார், பொன் குழந்தைய கட்டி கொடுத்துட்டோம், அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க, இப்போ சார்தத்துக்கு அந்த பொண்ணு வரலாமா அப்படிலாம் கேட்குறாங்க. 100% வரலாம். ஏன்னு கேட்டால், அம்மா அப்பா முதல் குழந்தையாக பாவிக்கிறதுங்கிறது பொண்ணுடைய குழந்தைய தான் நல்லா பார்த்துப்பாங்க. எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். இப்போ பையனுக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அது அவங்க வீட்டில் பிறக்கும். அதாவது உங்கள் வீட்டிலையே பிறந்தாலும் பார்த்துக்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொண்ணுடைய வீட்டில். அப்போ உங்கள் பொண்ணுடைய குழந்தைகள் இங்கே வளர்கிறதுனால கண்டிப்பாக உங்கள் பொன் குழந்தைகளும் வரணும், அவங்களும் வந்து ஆசீர்வாதம் வாங்கணும். அவங்களுடைய குழந்தைகளும் பேர குழந்தைகளும் வந்து ஆசீர்வாதம் வாங்குவது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அவங்க வாழ்க்கையே சுபிக்ஷமாக மாறும். எல்லாருமே பண்ணுங்கள், நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கட்டும். ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் துலாம் லக்னம், சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு வேகமாக இருக்கக்கூடிய நாள், செயல்திறன் வலிமை அதிகரிக்கக்கூடிய நாள். என்னன்னா ஒரு சில இடங்கள் நம்ம பேசுவது மற்றவங்களை அப்படியே கொஞ்சம் எப்படி சொல்லலாம், ஒரு எதிரியை உருவாக்குற மாதிரி இருக்கலாம். ஏன்னா சனியுடைய வக்ர பார்வையில் சந்திரன் இருக்காரு. சந்திரன் நின்ற நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம். ஒரு சில பேருக்கு கண் சம்பந்தப்பட்ட வலி வேதனைகள் வந்து போகலாம். அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்கள் தேடின்னு இருக்கக்கூடிய அற்புதமான நாள். ஒரு சில விஷயங்கள் என்ன ஓப்பனாக தெரியும், இதுதான் இப்படி தான் அப்படின்னு தெரிய வரக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நிறைய பணம் எங்கேயாரும் கொடுக்கக்கூடாது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்டே பணம் கொடுத்தீங்கன்னா வராது. கேட்குற பணத்தை ஒரு மாதிரி டீசெண்டாக கேட்டுறது தான் பெட்டர். இல்லைன்னா நம்மளை ரொம்ப காயப்படுத்துகிறாங்கிற மாதிரி எடுத்துப்பாங்க. அதனால் பேச்சில் கவனமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. மெயினாக வீட்டில் பெரியவங்களுக்கு, பசங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு ஹெல்த் பிரச்சனை நிவர்த்தியாகும், மன வலிமை அதிகரிக்கும், நிறைய பேருக்கு இடம் மாறும், சில பேருக்கு அலைச்சல் இருக்கும். கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட, அப்பா சம்பந்தப்பட்ட ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இன்றைய நாள் கண்டிப்பாக நடந்தே தீரும். பயமே கிடையாது. எதெல்லாம் நம்ம பேசணும்னு இருக்குமா தயக்கமே இல்லாமல் பேசி ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள். ரிஷபத்துக்கு சூப்பராக இருக்குது. அதுவும் இன்றைய நாள் ஆண்களாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெரிய ஒரு பொருளாதாரமும் பொறுப்பும் சேரக்கூடிய அற்புதமான நாள். சிவபெருமான் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக அலைச்சல் இருக்கும். மறைமுகமாக நின்று ஒரு காரியத்தை ஜெயிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. எல்லா விஷயம் என்னென்ன நடக்குதோ அது எல்லாத்துக்குமே நீங்கள் தான் காரணமாக இருப்பீங்க. ஆனால் வெளியே தெரியாது. நீங்கள் ஒரு மறைபொருள் ரகசியமாக இருந்து ஒரு காரியத்தை முடிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. கேட்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தாலும் அது நடக்கும் பொழுது தான் உங்களுக்கு என்னன்னே தெரியும். நிறைய பேர் வேறு ஊருக்கு போவீங்க, புது விஷயங்களை கற்றுப்பீங்க, புரியாத விஷயங்கள்லாம் தேடி புதிதாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கக்கூடிய அற்புதமான நாள். அதுவும் பசங்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நண்பர்களை இன்றைய நாள் எந்த அளவுக்கு நீங்கள் தூரமாக வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்கள் அக்கா கண்டிப்பாக வீட்டுக்கு வருவாங்க. ஒரு முக்கியமான விஷயத்த உங்கள் கூட உட்காந்து பேசி அது ஒரு பிரச்சனையை முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வாரா கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை போய் கேட்கும்போது கண்டிப்பாக நடக்கும். நூல் வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களுக்கு திடீர் வருமானமும் ஆர்டர் வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது.
பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். நண்பர்கள் கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகிறோம், வேறு எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்கள் நல்லா இருப்பீங்க. மெயினாக விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிரவுன் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த நாளில் பொதுவாகவே சூரியன், புதன், கேது இதெல்லாம் உங்களுடைய ராசி லக்னத்திலே உட்கார்ந்துருக்கனால அதிகப்படியான மூளை, ஆற்றல், செயல்திறன், கிளாரிட்டியாக உட்காந்து ஒரு விஷயத்தை பண்ணுறது, அரசியல் செய்வது, இதெல்லாம் உங்களுக்கெல்லாம் கை வந்த கலை. அதுவும் நட்சத்திரமே கிருத்திகை, சூரியன் நட்சத்திரத்திலே இருக்கிறது சந்திரன். ஆனால் சனியுடைய வக்கர பார்வையில் இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும். வேலையில் கொஞ்சம் கெடுபிடி இருக்கும். கரெக்டாகவே செஞ்சாலும் மற்றவங்களுடைய வேலையும் கொண்டு வந்து நம்ம தலைமையில் வைப்பாங்க. இதையும் கொஞ்சம் முடிச்சு கொடுக்கணும்னு அவன் பார்த்திங்கன்னா உட்காந்து பல்ல குத்திட்டு இருப்பார், வேறு வேலையே இல்லாமல். அப்போ என்ன அர்த்தம்? உங்களுக்கு கோவம் வரும். கோவம் வந்துமே ஆக்ரோஷமாக சில விஷயங்கள் பேசணும்னு தோணும். ஆனால் இன்றைய நாள் பேசுனா கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, வாய்ப்பு இருக்குது. மத்தியானத்துக்கு அப்புறம் உங்களுடைய டைம் சூப்பர். மத்தியானத்து வரைக்கும் அப்படியே அடக்கி வாசிங்க. மத்தியானத்துக்கு அப்புறம் அப்படியே நரசிம்மர் மாதிரி கொதிச்செலுங்க, தப்பே கிடையாது, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதனால் சிம்மராசியில் பிறந்த நபர்கள் மெயினாக நரசிம்மரை வழிபாடு செய்துட்டு வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை முடிச்சுப்பீங்க. மற்றபடி ஹெல்த் பிரச்சனைலாம் ஒரு சில பேருக்கு வந்துட்டு போகும், பெரிய பாதிப்பு ஒன்றும் கொடுக்காது, நல்லா இருப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு கோதுமையை எப்படியார் வீட்டுக்குள்ளே சாப்பிட்றது, உங்கள் சாப்பாட்டில் உணவில் வந்து ஒரு பாட்டாக எடுத்துக்கிற மறந்துடாதீங்க, நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சங்கர நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் போய் சந்திரன் உட்காந்துருக்காருன்னு சந்தோஷப்படுறதா, சனி வக்கரமாக சந்திரன் மேலே உட்காந்துருக்குன்னு வேதனைப்படுறதா? ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மிக்சட் ரிசல்ட்டாக இருக்கும். எதுவுமே பிளான் பண்ணி பண்ணாமல் சாதாரணமாக பண்ணும்போது கோ பை த ஃப்ளோன்னு சொல்லுவோம்ல, ரொம்ப திங்க் பண்ணால் பிரச்சனை ஆகிடும், ஓவர் திங்கிங் ஆகிடும். கரெக்ட் டைமுக்கு போய் சேர்ந்துருவோமா நினச்சா சென்டரில் யாராவது குறுக்கு வந்துட்டால் என்ன பண்ணுறது, சிக்னல் போட்டால் என்ன பண்ணுறது, இந்த மாதிரிலாம் வந்து சம்மந்தம் இல்லாமல் எண்ணங்கள் இருக்கும். அதனால் எதுவுமே திங்க் பண்ணாதீங்க, எப்படி விஷயங்கள் நடக்குதோ அது நல்லபடியாக நடக்கும்னு நீங்கள் போங்க, இன்றைய நாள் செட் ஆகிடும். இன்னொன்று, எந்த விஷயத்தையுமே முடிக்கிற வரைக்கும் வெளியே சொல்லாமல் இருப்பது உங்களுடைய புத்திசாலித்தனத்தை குறிக்கும். ஏன்னா எப்போ வக்கரமாக சனி இருக்கோ ஒரு விஷயத்தை வெளியே சொன்னால் நடக்காது. இன்னொன்று, ராசி லக்னத்திலேயே உங்களுக்கு செவ்வாய் உட்காந்துருக்கார். நம்மளே நல்லது நடக்கணும்னு சொன்னாலும் நம்ம வேகமே நமக்கு எகெயின்ஸ்டாக இருக்கும். ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பர்ஃபெக்ஷன் பார்க்காதீங்க, ரொம்ப பிளான் பண்ணாதீங்க, ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். நிறைய நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கக்கூடிய அற்புதமான நாள். காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் குங்கும நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள் நிவர்த்தியாகும். ரொம்ப அதிகப்படியான கந்து வட்டிக்கு கடன் வாங்கிட்டு முழிக்கிறேன் சார், வெளியே வர முடியல, அம்மாவுடைய ஹெல்த்தில் பிரச்சனையாகவே இருக்குது, நான் என்ன ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாலும் அது நமக்கு எகெயின்ஸ்டாகவே போகுது. நிறைய பேர் இப்படி கஷ்டப்பட்டு இருப்பீங்க. இந்த நாள் மத்தியானத்துக்கு அப்புறம் அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, நார்மலாக இருப்பீங்க. புது விஷயங்களை மட்டும் ஆரம்பிக்கக்கூடாது. டவுட்டுங்கிற விஷயம் வந்ததுன்னா ஒரு 2 தடவை 3 தடவை நம்மளே பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணுறது தான் பண்ணுறது. மைண்டு வந்து குவாலிட்டியாக இருக்காது, எப்பவுமே சம்மந்தமே இல்லாத எண்ணங்களுக்கு போயிட்டு இருக்கோம். எது தப்போ அதிலே உட்காந்துருக்கோம். டிஸ்ட்ராக்ஷன், குழந்தைகள் படிக்கணும்னு புக் எடுத்து வச்சாலும் என்னமோ சம்மந்தம் இல்லாமல் உட்காந்து மொபைல் நோண்டுறதோ, புரியாத புதிராக இருக்கிறது, இப்படி தான் ஓடும். இந்த மந்த நிலை அகல வேண்டும் என்றால் கண்டிப்பாக ஆஞ்சநேயரை வழிபாடு செய்ய வேண்டும், நல்லா இருப்பீங்க. நாமக்கல் ஆஞ்சநேயரை பிடிங்க, சூப்பராக இருப்பீங்க. ராமானுஜத்துக்கே அவர் தான் ஓப்பனிங் கொடுத்தவர், உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா? நான் கணித மேதையை சொல்கிறேன், நல்லா இருப்பீங்க. தீர்க்க ஆயுஷ்மான் பவா. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். ராசியா நிறம் பிங்க் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை, அசாத்தியமான கிளாரிட்டியோடு இருக்கக்கூடிய நாள். எதுலையுமே கன்ஃபியூஷனே கிடையாது. அரசாங்கம் சம்மந்தப்பட்ட ரொம்ப முக்கியமான ஒன்று இன்றைய நாள் நடக்கணும்னா கண்டிப்பாக நடக்கும். உங்கள் அப்பா மூலியமாக ஒரு நல்லது நடக்கணும்னா கண்டிப்பாக நடக்கும். 2ஆம் குழந்தை சம்பந்தப்பட்ட ஒரு காரியத்தை இன்றைய நாள் முடிக்கணும்னா பட்டுன்னு முடிப்பீங்க, நோ கன்ஃபியூஷன். திறமையாக நின்று சமாளித்து ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சுயமாக சிந்தித்து செயல்படக்கூடிய நாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்றவங்க பேச்சை கேட்கக்கூடாதுன்னு அர்த்தம். ஒரு சில நாட்களில் நானே சொல்லுவேன், மற்றவங்களோட பேச்சு கேட்டால் பெட்டர்னு சொல்லுவேன். இந்த மாதிரி நாட்களில் உங்கள் சுய அறிவு நல்லா இருக்கும், அதில் நீங்கள் டிபெண்ட் பண்ணி போங்க, கண்டிப்பாக நீங்கள் நல்லா வருவீங்க. முருகப்பெருமானுடைய அனுகிரகம் நல்லா இருக்குது. ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள், உணவில் சின்ன சின்ன பிரச்சனை, தொல்லை, ரொம்ப லேட்டாக சாப்பிட்றது, அதனால் அதிகமாக சாப்பிட்றது, கேஸ் ஃபார்ம் ஆகிறது, இந்த மாதிரிலாம் நடக்கும். சந்திரன் எப்போ சூரியன் நட்சத்திரத்தில் செல்கிறாரோ அந்த நாளில் பொதுவாகவே உடம்புல கால்சியம் டெஃபிசிட் ஏற்படும். அப்போ கால்சியம் சத்துக்கள் இருக்கக்கூடிய கீரை வகைகள் சாப்பிடணும்.
அப்போது உடம்பு நல்லா இருக்கும். கீரை எப்போ சாப்பிடணும்? மத்தியானம் தான் சாப்பிடணும், நைட் சாப்பிடக்கூடாது. ஏன்னா ஜீரணத்தன்மையை குறைக்கும். ஸோ இன்றைய நாள் இதெல்லாம் பார்த்துக்கணும். நிறைய பேருக்கு வேலையில் சின்ன சின்ன குடைச்சல்கள் இருக்கும். மேல் அதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள். மத்தியானத்துக்கு அப்புறம் அவர் நீங்கள் என்ன சொன்னாலும் சரின்னு சொல்லுவார். மத்தியானம் வரைக்கும் அவர் மூடு சரியாக இருக்காது. அதனால் எதுலேயும் அப்ரோச் பண்ணாதீங்க, பொறுமையாக செயல்படுங்க, செட் ஆகிடும். அரசாங்க உத்தியோகிகளுக்கு ஒரு பிரச்சனை இன்றைய நாள் வரப்போகிறது, கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோத்தியா ராமன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசியில் இது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசு அலபாயம். எந்த விஷயத்த பண்ணணும், ஏது பண்ணணும், இதெல்லாம் விட்டுறலாம், நம்ம பாட்டு ஜாலியாக இருக்கலாம், எதுக்கு போய் இவ்வளோ கஷ்டப்படணும், பசங்க அவங்க வாழ்க்கையை பார்த்துப்பாங்க, இல்லை பசங்க வாழ்க்கையில் நம்ம தான் போய் முன்னாடி நிற்கணும், அப்போ தான் இதுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும், குழந்தைகளை நன்னா வளர்க்கணும், இல்லை வேணாம் குழந்தைங்க தானாக இந்த மாதிரி என்னமோ ஓடும். எண்ணங்களுக்கு தடையே கிடையாதுங்கிற மாதிரி இருக்கும். எந்திரிச்சோன்னா சூரிய நமஸ்காரம் மட்டும் இன்றைய நாள் பண்ணுங்கள். பித்ருக்களுக்கு கரெக்டாக தர்ப்பணம் மட்டும் கொடுங்க. உங்கள் எண்ணங்களை எப்படி கண்ட்ரோலில் வரும்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். இது எல்லாத்துக்கும் ஒரு முடி எங்கே இருக்குன்னா பித்ருக்களுடைய ஆசீர்வாதத்தில் இருக்குது, சூரிய நமஸ்காரத்தில் இருக்குது. அதை பண்ண நல்ல மாற்றங்களை கொடுக்கும். திவ்ய தேஜஸாக மாறுவீங்க, நல்லா இருப்பீங்க, கன்ஃபியூஷன் இருக்காது, தைரியமாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு நிறைய தண்ணி குடிக்கணுன்ற நாள். எந்த அளவுக்கு ஜலத்தை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் கிளாரிட்டியாக இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினாக முன்னோர்கள் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் நிறம் பிங்க் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுகஸ்தானத்தில் போய் சந்திரன் உட்காந்துருக்காரு, சூரியன் நட்சத்திரத்தில். இந்த நாள் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஏதாவது வேலைக்கு போய் வங்கிக்கு போய் மூடிக்கணும்னு அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சிடும். ரொம்ப நாள் எழுத்துன்னு இருக்குது சார், நடக்கவே மாட்டேங்குது. ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தா தான் அந்த பேங்க்கில் வந்து லோன் கிளியர் பண்ணுவாங்க. அந்த பழைய லோனை க்ளோஸ் பண்ணக்கூடிய டாக்குமெண்டேஷன் இதுதான். இந்த க்ளோஷரை முடிக்கக்கூடிய நாள். இந்த மாதிரிலாம் வந்து ட்ரை பண்ணும்போது சக்ஸஸ் கொடுக்கும். பொதுவாக எந்த ஒரு மேல் அதிகாரியாக இருந்தாலும் சரி, சபார்டினேட்டாக இருந்தாலும் சரி, உங்கள் கூட வேலை செய்யலகத்தில், அதாவது அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய ஆட்கள் யார் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறாங்களோ அந்த தொந்தரவு இன்றைய நாளோட முடிந்தது. எந்த ஒரு கவலையும் கிடையாது. அதே மாதிரி உங்கள் வீட்டில் நிறையா பேர் இன்றைய நாள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் சுகமாக ஒரு விஷயத்தை உட்காந்து பேசி முடிக்கக்கூடிய அற்புதமான நாள். எடுக்கிற காரியங்களில் ஜெயம் இருக்கும், வெற்றி இருக்கும், அவ்வளோதான். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அகிலாண்டேஸ்வரி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான் நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தயக்கமே இல்லாத நாள்னு சொல்லலாம். சந்திரன் போய் 3ஆம் இடத்துல உட்காந்து, அது சூரியன் நட்சத்திரத்திலேயே உட்காரும் பொழுது தயக்கமே இருக்காது. அரசியல், அரசாங்கம், கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலை, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான தகவல் செய்தி வரக்கூடிய நாளாக இருக்கப்படுது. மனசில் தைரியம் வந்து கும்முன்னு இருக்கும். சூரியன் நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும்போது தைரியத்துக்கும் தன்னம்பிக்கையும் கவலையே கிடையாது. அதே சூரியன் புதன் கேது சிம்மத்தில் உட்காந்துருக்கும் போது நீங்கள் என்ன நினைக்கணும், என்ன பண்ணணும், நீங்கள் ஆல்ரெடி முடிவு பண்ணியிருப்பீங்க. நீங்கள் செய்கிறது தான் கரெக்டாக இருக்குது, தைரியமாக பண்ணுங்கள், ஜெயிச்சிருவீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களை நீங்கள் நம்பினால் ஈஸியாக எல்லா விஷயத்தையும் முடிச்சிடலாம். சூப்பரான நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கரிவரதராஜ பெருமாள் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான் நிறம் மஞ்சள் நிறம். இன்றைய நாள் யாருக்கு நன்னா இருக்குது அப்படின்னு கேட்டால் 100% கடகத்துக்கு ஏ கிளாஸாக இருக்குது, விருச்சிகத்துக்கு ஏ கிளாஸாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மகரத்துக்கும் கிட்டத்தட்ட நல்லா இருக்குன்னே சொல்லலாம். மற்றவங்க எல்லாருமே கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாள். எல்லாருக்குமே நல்ல எண்ணங்கள் மட்டும் வர வேண்டும் என்று நான் சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேச்சனா சக்வினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.